கடைசியாக குர்ஆனை கைக்கெடுத்து எத்தனை வருடம்? கடைசியாக குர்ஆனை பிடித்தேன். போனை இப்பொழுது போனை கிண்டிக் கொண்டுதான் இருக்கிறது பதில் வரும். கடைசியாக குர்ஆனின் ஒரு பக்கத்தை புரட்டி ஓதியது எப்பொழுது என்று கேட்டால் சிந்திக்க வேண்டும். எப்பொழுது பேஸ்புக் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது பள்ளிக்கு என்ட்ராகும் பொழுதும் பேஸ்புக்கிலே ஒரு லைக்கை போட்டுவிட்டு தான் வந்தேன் சொல்லுவோம். என்ன வாழ்க்கை கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருவிகளும் சாதனங்களும் மீடியாக்களும் சிலருடைய வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற காலம். ப்ரொஃபைல் பிக்சரை வைத்தே சொல்லலாம் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ப்ரொஃபைல் பிக்சரை வைத்தே சொல்லலாம் இவர் ஒரு ரவுடித்தனம் உள்ளவர். அவர் அப்லோட் பண்ணுகின்ற வீடியோக்களை வைத்தே சொல்லலாம் இவர் ஒரு வகையான நயவஞ்சகத்தன்மை உள்ளவர். அவருடைய எஃபிஐ பார்த்து சொல்லலாம் இவர் ஒரு வகையான ஒரு நவீன கலாச்சாரத்துக்கு அடிமையானவர். இஸ்லாத்துக்கு இவருக்கு தொடர்பில்லை என்று விளங்கும். வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற சாதனங்கள் நம்முடைய பணத்தை செலவழித்து 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் என்று அங்கே ஐபோனுடைய அந்த கேட்டகரிகள், அதே போல இங்காலே கண்ணியமாலை 1.5 2 3 5 வரைக்கும் இங்கே சாம்சங் உடைய அந்த எஸ்க்கு பின்னால் வந்தவைகள். இப்படி கண்ணியமாலை எடுப்பது சம்பளம் 30,000, பாவிப்பது போன் 3 லட்சம். 30,000 சம்பளம் எடுக்கின்றவருக்கு 3 லட்சத்துக்கு போன் தேவையா? சம்பளத்திலே 30 எடுப்பது 10 கட்டுவது. இன்ஸ்டால்மெண்டிலே போன் வாங்குகிறார். என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே! எத்தனை பசியாளிகள், நோயாளிகள், கஷ்டவாளிகள் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவைக்கு வாங்க வேண்டும். உரிய அளவு பணத்தை கொடுத்து தகுதிக்கேற்ற போன் வாங்குவது சிறந்தது. 35,000 ரூபாய் எடுக்கின்ற ஒருவர் 4.5 லட்சம் உடைய ஐபோன் பாவிப்பதாக இருந்தால் ஆடம்பரம், பெருமை, பெரிய நடப்பு. குர்ஆனை எப்பொழுது தொட்டோம்? அந்த கேள்விக்குத்தான் இப்படியான ஒரு சுற்று. போனை தொடாத 5 நிமிடம் கிடையாது. எஸ்பிஐ திறக்காத ஒரு மணித்தியாலம் எங்கே இருக்காது வாழ்க்கையில். யூடியூப் பார்க்காத 2 மணித்தியாலங்கள் வாழ்க்கையில் கலந்திருக்காது. இரவில் 6-7 மணித்தியாலங்கள் தூங்குவதிலும் 2 மணித்தியாலம் போன் அந்த பேஜோட தூக்கம் போகிறது. கொஞ்சம் மாறுவோம். அதிகமான நேரங்களை எதில் கழிக்கிறோமோ அதுதான் மௌத்து, அதுதான் சக்கராத். எதில் இன்ட்ரெஸ்டோ அது சக்கராத்தில் தேவைப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.